உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 31 ஜூலை 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு நட்பன், நட்பு, நம்பிக்கை. ஒரு நண்பனின் மூலியமாக வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இன்று வருகிறது. அனைத்து மேஷராசி என்பவர்களுக்கும் பொதுவாக நண்பர்கள் மூலியமாக இடைஞ்சலும் துரோகமும் தான் நடந்திருக்கும். அதையெல்லாம் மீறி சில நாட்கள் அபூர்வமாக நண்பனின் மூலியமாக ஆதாயம் தரக்கூடிய நாள். அப்படிப்பட்ட நாள் தான் இன்று. அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் ஒருதலை காதல், இருதலை காதல், முக்கோண காதல், இப்படிலாம் இருக்கக்கூடிய காதல்கள்லாம் மாறி ஃபைனலாக இவர்களை தான் திருமணம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதை பெற்றோர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. உங்களுடைய காதல் பற்றிய விஷயங்களை பெற்றோர்களும் இன்று தெரிவித்தால் அந்த காதல் ஜெயிக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு பிரயாணம் தரக்கூடிய நாள். அதாவது உடம்புல அசதி, எது மூலியமா? ஒரு பிக்னிக் டூர்ஸு, சாதாரண ஃபேமிலி ஜாலி பிக்னிக் டூர்ஸில் ஆலயம் சென்று வருதல், ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆலயம் சம்பந்தப்பட்ட டூர்ஸ் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய பகவானை சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய யோகம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு, தாயுள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு தாயாக கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது மகளிராக இருக்கக்கூடிய அனைத்து பெண் கடகராசி அன்பர்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கொடுமை. அந்த குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல செய்தி இன்று உங்களை வந்து சேரும். ஆண்டவன் உங்கள் பக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கு நேரடியான ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நேரடியான எதிரியின் மூலியமாகவே உங்கள் வாழ்க்கையில் அலுவலகத்தில் மிகப்பெரிய பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள். ஒரு இங்கிலீஷில் ஒரு வாக்கியம் உண்டு, சம்டைம்ஸ் காட் டெஸ்ட்ராய்ஸ் அவர் பிளான்ஸ் பிகாஸ் ஹீ நோஸ் தட் பிளான்ஸ் மைட் டெஸ்ட்ராய் அஸ்ன்னு. சில நேரங்கள் நாம் வகுக்கக்கூடிய திட்டமே நம்மளை அழித்துவிடும் என்பதனால் கடவுள் நம்மளுடைய திட்டங்களை அழித்து விடுகிறார் என்ற வாக்கியத்திற்கிணங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கு உடல் நலம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். என்ன நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி, வேளா வேலைக்கு சாப்பிட்டு வேளா வேலைக்கு தூங்கலைன்னு சொன்னா, இப்படி தூங்குறவங்க சாப்பிட்றவங்களே கஷ்டப்படுறாங்க. உடம்ப மதிக்காதவங்க தான் சம்பாதிச்ச 25 வருஷம் 30 வருஷ காசை 3 மாசத்துல ஆஸ்பத்திரி கொடுத்துருவாங்க. உடம்ப மதிக்கிறவங்க மட்டும்தான் 10 பைசா சம்பாதிச்சாலும் நிம்மதியோடனும் சந்தோஷத்துடனும் கடைசி காலத்தில் வாழுவாங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்களுடைய தேவை. இன்னைக்கெல்லாம் இருக்கக்கூடிய மாஃபியால இந்த நீங்கள் வெளியில் மாட்டீங்கன்னு வச்சுங்க, காலி பண்ணிடுவாங்க. ஆக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய அவசியம். துலாம் ராசினியர்களுக்கு கணவன் மனைவி பந்தத்தில் மிகப்பெரிய ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இந்த கணவன் மனைவி உறவுல மட்டுமே அப்பாவை டைவர்ஸ் பண்றதில்ல, அம்மாவை டைவர்ஸ் பண்றதில்ல, குழந்தைகளை டைவர்ஸ் பண்றதில்ல, பொண்டாட்டியை வந்து புருஷன் டைவர்ஸ் பண்றதும் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்றதும் தான் விந்தையான ஒரு விஷயம். ஏன்னா அந்த உறவை அவ்வளவுதான் இந்த சமுதாயமும் சட்டமும் மதிக்கிறாங்க. சில நேரங்களில் விட்டு பிரியறது என்பது உண்டு. அதாவது டைவர்ஸுங்கிற வார்த்தை, தங்கச்சி அண்ணாவை டைவர்ஸ் யாரும் பண்றதில்லை. அப்போ இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, கணவன் மனைவி பந்தம் என்பது பரஸ்பர நட்பும் பரஸ்பர விட்டு கொடுத்தல் மூலியமாக மட்டும்தான் அமையும் என்றால் அது வகையே இல்லை. நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய நாள். விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை. விருச்சிகராசி என்பவர்களுக்கு தொலைதூரத்து சொந்தத்தின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். அப்ராட்ல இருக்கக்கூடிய மாமாவோ சித்தப்பாவோ இல்லை ஒரு உறவோ, தாய் வழியோ தந்தை வழி உறவோ, அந்த உறவின் மூலியமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று வருகிறது. இதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு அத்துணை லட்சணமும் பொருந்திய உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள். தான் பையனோ பொண்ணோ அந்த குழந்தைய நல்ல குழந்தை அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போது பெற்றவங்களுக்கு வர சந்தோஷம் அதுக்கு ஈடு இணையே கிடையாது.
அப்படிப்பட்ட சந்தோஷம் கேரண்டீடா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு பணமழை பொழியக்கூடிய நாள். பொருளாதார நிலையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. கும்பராசினியர்களுக்கு ஈஸ்வர பெருமானுடைய தரிசனம் என்பது இன்று அவசியம். மனதில் தேவையில்லாத பயம், குழப்பம், சஞ்சலம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால இந்த சிவபெருமானை தரிசனம் செய்வது உங்களுக்கு சகல நன்மையையும் தரும். மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய குபேர யோகத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்று வருகிறது. நினைத்து பார்க்காத அதிர்ஷ்டம் சடனாக வரக்கூடியது. இந்த சடனாக வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாங்க பல பேர். அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை மதித்து அதை ஏற்றுக்கொண்டு சரியான வகையில் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்து இருக்கும். இன்று 31 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகிகளையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.